ஹலோ கைஸ், கேரளாவில் உள்ள பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லோக்கல் சிஸ்டமும் பெயிண்டிங் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஏற்கனவே இதெல்லாம் இருக்கேடா, அப்புறம் ஏன்டா இதை பற்றி பேசுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்துச்சு. ஆனால் வந்து அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பெயிண்டிங்கு அதெல்லாம் வந்து பியூர் ஒயிட்ல தான் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அதனால உள்ள வோக்கல் ஸ்பீக்கர் எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வந்து சப்பு தான் மட்டும் எடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து உள்ள டிவி இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. உள்ள ஒரு லைட் செட்டிங் கூட இல்லாம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்க உள்ள வண்டியெல்லாம் பார்த்து தான் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஒரு வண்டியை ரெடி பண்ணுவோம். நம்ம டிரைவர்ஸ் அண்ணன் எல்லாருக்குமே தெரியும். இப்ப அங்க உள்ள அந்த சுச்சுவேஷனை பாக்குறப்ப நமக்கே செம ஃபீலிங்கா இருக்கு. அந்த வண்டியெல்லாம் வேற லெவல்ல அந்த வண்டி இப்ப வந்துட்டு இப்படி நார்மலா பாக்குறப்ப நமக்கே ஒரு மாதிரி மன கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு ஒரு கஷ்டமா தான் இருக்கும். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.